2 தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர், 8 கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை, உலக தமிழர்களின் அடையாளம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்படுகிற மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரிலே சந்தித்தது இன்றைக்கு இந்திய நாட்டிலே கவனத்தை ஈர்த்திருக்கிற தலைப்புச் செய்தியாக இருப்பது ஏன் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளான அவை நயமாக பக்குவமாக எடுத்து வைப்பதிலே வல்லவர், திறமையானவர் என்று பெயர் பெற்றிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் பெற்றுத் தருவதற்காக அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு உலகத்திலே இருந்து வேண்டுமானால் அதை மறைக்க முயற்சிக்கலாம் தமிழகத்திலே ஆளுகிற அரசு. ஆனால் உண்மை ஒரு நாளும் மறைக்க முடியாது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திலே நிலுவை நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து, SSA கல்வி திட்டத்திலே தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதோடு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து கால் தாமதமாகிக் கொண்டிருக்கின்ற நிதிகளை எல்லாம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும், தமிழக திட்டங்களுக்கு தேவையான நிதியை வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக முன்வைத்திருக்கிற கோரிக்கை நம்முடைய தாய் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர், இந்திய தேசத்தினுடைய சமஸ்தானங்களை எல்லாம் ஒன்றிணைத்த இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு வடிவமாக பார்க்கப்படுகிற மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்களை 2 மணி நேரத்திற்கு மேலாக நம்முடைய தாய் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சந்தித்து பேசியிருப்பது அவரவர் பார்வையிலே அவரவர் விருப்பத்திற்கு வேண்டுமானால் கருத்து சொல்லலாம். ஆனால் உலக பார்வையிலே, ஒட்டுமொத்த பார்வையிலே தமிழ் இனத்தின் நலனுக்காக அவர் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளை தமிழ்நாட்டு மக்களிலே எடுத்துச் செல்வது நம் ஒவ்வொருடைய கடமை. காலங்காலமாக தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற இருமொழி கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும், நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும்